நண்பர்களே வணக்கம். நாம் இப்போ திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எம்எஸ்ஆர் கிரேப்ஸ் தோட்டம் அப்படிங்கிறதுல நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். அந்த என்ட்ரி ஃபீஸில் உள்ளே வந்துட்டிங்கன்னா தோட்டம் காயாக இருக்கிறது பழம், அப்புறம் முல்லை பெரியாறு அணையோட சின்ன மியூசியம் மாடல்கள்லாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த இதில் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பசுமை குடில் போட்டிருக்காங்க. அந்த குடிலுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அப்புறம் எல்லா வகையான செடிகளும் இருக்குது. தக்காளி செடி, மிளகா, கொத்தவரங்காய், அப்புறம் சூரியகாந்தி, சீமை புல்லுன்னு சொல்லுவாங்களா மாட்டுக்கு போகிறது, அது செவந்திப்பூ, அப்புறம் எலுமிச்சை மரம், கொய்யா மரம், அப்புறம் கத்தரிக்காய், முத்துச்சோளம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வெள்ளரி. இது எல்லாமே வந்து இந்த ஒரே பசுமை குடிலுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் சின்ன மாடல்கள் வந்து விறகுகளே வச்சு செஞ்ச யூனிகார்ன், கரடி, மான், புலி, இந்த மாடல்லாம் இருக்குது. அப்புறம் அதோட கடைசியில் வந்து இந்த முல்லை பெரியாறு அந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவரோட பிறந்த இடம், அந்த முல்லை பெரியாரோட மாதிரி, பென்னிக்விக் ஸ்டாச்சு, அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றதுக்கான அந்த குழாய்கள், ராட்சத குழாய்களோட மாதிரி, இது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து நெல். ஸோ இந்த முல்லை பெரியாறு டேமு தான் வந்து தமிழ்நாட்டோட வறண்ட மாவட்டங்கள்னு சொல்லப்படுற தேனி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ அதோட மாதிரிகள் இங்கே இருக்குது. நீங்கள் நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த எல்லப்பட்டி ரிவர்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் நேராக இங்கே வந்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ட்ராவல் நேராக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே வந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு குழந்தைகள் விளையாண்டுட்டு அப்புறம் வெளியில் போகும்போது திராட்சை ஜூஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.